ஹலோ எவ்ரிவான். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th சிபிஎஸ்இ புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரிலேஷன்ஸ்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து 1 2 3 த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சோ ரிலேஷன் இன் ஏ செட் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா ரிலேஷன்னா என்ன அப்படின்னா இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏனா நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நீங்க 11th எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏ கிராஸ் ஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் செட். ஓகேவா? இங்க வந்து நம்ம ஏங்கிற டொமைன்கிற செட்டும் ஏ தான் எடுத்துக்கிட்டோம், கோ டொமைனும் ஏ தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் போடுறேன் பாருங்க. ஸோ ரெண்டு செட் டொமைனும் இங்க ஏ தான், கோ டொமைனும் ஏ தான். ஓகேவா? ஸோ அதுல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 1 2 3. ஓகேவா? சோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டொமைன் அண்ட் கோடொமைன். அதாவது டொமைன்ல அண்ட் கோடொமைன்ல ரெண்டு இதுலயும் இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆர்டர் பேர்ஸோட கலெக்ஷன் தான் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? சோ ஏ கிராஸ் ஏல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன்ங்கிற எலமெண்ட்டை வச்சு கோடொமைன்ல எல்லா எலமெண்டோடய நம்ம ஆர்டர் பேரா எழுதணும். ஓகேவா? சோ என்ன வரும்னா 1, 1 1, 2, 1, 3 வரும். அதே மாதிரி 2ங்கிற எலமெண்ட்டை வச்சு இங்க உள்ள கோடொமைன் உள்ள எலமெண்ட்ஸோட ஆர்டர் பேர்ஸோட கலெக்ஷனா நம்ம எழுத போறோம். அப்போ 2, 1, 2, 2, 2, 3 வரும். ஓகேவா? அதே மாதிரி 3ங்கிற எலமெண்ட்டை வச்சு எழுதும்போது நம்மளுக்கு 3, 1, 3, 2 அண்ட் 3, 3 வரும். ஓகேவா? சோ இதுதான் என்னன்னா கார்டீசியன் ப்ராடக்ட், அதாவது ஏ கிராஸ் ஏ. இதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது இந்த 1, 1 இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல நான் வந்து ரிலேஷன் டிஃபைன் பண்ற பாருங்க. எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ கமா பி. அதாவது ஆறுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ரிலேஷன்னா ஏ கிராஸ் ஏயோட சப்செட். சோ இதோட சப்செட் தான் நம்மளுக்கு என்னன்னா ரிலேஷன் ஆர். அதை நான் டிஃபைன் பண்றேன். அதுல உள்ள எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஆர்டர் பேர்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அதான் ஆர்டர் பேர் ஏ கமா பின்னு டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். சச் தட் கண்டிஷன் எப்படி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. ஏ பிளஸ் பி லெஸ் தென் 4. அதாவது அந்த ஆர்டர் பேர்ஸ்ல அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 4 விட கம்மியா இருக்கிற அந்த கலெக்ஷன், அந்த எலமெண்ட்ஸோட கலெக்ஷனா நான் ஆற எடுத்துக்கிட்டேன், சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இத ரிலேஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த செட்டுக்குள்ள எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. a பிளஸ் பி லெஸ் தென் 4. இப்போ பாருங்க 1, 1 நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னா 2. சோ அது வந்து என்னன்னா நம்மளுக்கு லெஸ் தென் 4 தான். சோ ஆர்டர் பேர் 1, 1 வரும். 1, 2 ஆட் பண்ணாலும் 3 லெஸ் தென் 4 தான். சோ ஆர்டர் பேர் 1, 2 வரும். ஓகேவா? 1, 3 ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 4 ஆகுது. சோ அது வந்து நம்மளுக்கு வராது. அதே மாதிரி 2, 1 2, 1 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு லெஸ் தென் 4 2, 1 வரும். அடுத்தது பாருங்க 2, 2, 2, 3 இது எல்லாமே 4 அண்ட் 4 விட அதிகமா உள்ள கலெக்ஷன். சோ அது வந்து நம்மளுக்கு வராது. சோ ரிலேஷன்ங்கிற செட்டுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ண ரிலேஷன். ஓகேவா? அந்த நம்ம டிஃபைன் பண்ணது நான் எக்ஸாம்பிள், நான் இது டெக்ஸ்ட் புக்ல இல்ல, நான் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் டிஃபைன் பண்ண இந்த இதுல வந்து 3 எலமெண்ட்ஸ், அதாவது 3 ஆர்டர் பேர்ஸ் வருது. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு தெரியும் இஸ் a subset ஆஃப் ஏ கிராஸ் ஏ. A cross A யோட சப்செட் தானே இது 1, 1, 1, 2 அண்ட் 2, 1. சோ இதுதான் என்ன அப்படின்னா ரிலேஷன். சோ ரிலேஷன்னா என்ன அப்படின்னா எந்த ரெண்டு செட் கொடுத்திருக்காங்களோ அந்த செட்ஸோட கார்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். ஓகேவா? சோ நம்ம ரிலேஷனை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் ஃப்ரம் ஏ டு ஏ. இதுதான் நம்ம டிஃபைன் பண்ற இது. சரியா? இப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம். சப்போஸ் ரெண்டு செட் வேற வேற செட் கொடுத்துருந்தாங்க, டிஃபரெண்ட் செட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஆர் ஃப்ரம் ஏ டு பி அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். இங்க வந்து நான் ஒரே செட்டை எடுத்துக்கிட்டு அதையே டொமைன் கோ டொமைனுக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் என்னன்னா ரிலேஷன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதோட டைப்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எம்டி ரிலேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ பேர்லயே இருக்குது எம்டி ரிலேஷன்னா நம்மளுக்கு தெரியும். நார்மலா எம்டி செட்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த செட்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இருக்காது, அத நம்ம பையனை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் இப்போ ரிலேஷன் அந்த ஆறுங்கிற செட்ல எந்த எலமெண்ட்டுமே இல்ல அப்படின்னா அதுதான் என்னன்னா எம்டி ரிலேஷன். ஓகேவா? சோ எம்டி செட் இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம படிச்சிருப்போம். இதை நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நான் ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ கமா பி such that
a plus b less than 2 விட கம்மியா இருக்கிற மாதிரி செட்ஸ் அந்த எலிமெண்ட்ஸோட கலெக்ஷனா நான் வந்து ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இதே எக்ஸாம்பிள் தான் நான் அதே வச்சுதான் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். a plus b less than 2 மீன்ஸ் 2 விட கம்மியா. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுங்க 1,1. அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 2 ஆயிருது. சோ அது வராது. அடுத்தது உள்ள நெக்ஸ்ட் எலிமெண்ட் எல்லா ஆர்டர் பேர்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 2 அப்படி இல்லைன்னா 2 விட அதிகமா தான் இருக்கு. சோ 2 விட கம்மியா இருக்கிற மாதிரி கலெக்ஷன் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எம்டி செட். ஓகேவா? இஸ் a subset of A cross A. ஸோ எம்டி ரிலேஷன்னா என்ன அப்படின்னா அந்த டொமைன்ல உள்ள எந்த ஒரு எலமெண்ட் கோடொமைன்ல எந்த ஒரு எலமெண்டோடைய ரிலேட் ஆகல அப்படின்னா அந்த செட் வந்து நம்மளுக்கு எம்டி ரிலேஷன். ஓகேவா? ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிவர்சல் ரிலேஷன் பார்க்க போறோம். ஸோ யூனிவர்சல் ரிலேஷன் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு த எம்டி ரிலேஷன். எம்டி ரிலேஷன் என்ன பார்த்தோம்னா டொமைன்ல உள்ள எந்த எலமெண்ட்டுமே கோடொமைன்ல உள்ள எந்த எலமெண்ட்டுமே ரிலேட் ஆகிருக்காது. ஸோ நம்மளுக்கு எம்டி செட் கிடைக்கும். அதான் என்னன்னா எம்டி ரிலேஷன் சொல்லுவோம். யூனிவர்சல் ரிலேஷன்னா என்ன, ஹோல் செட் கிடைக்கும். அதாவது டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்டோடய ரிலேட் ஆகிருக்கும். சோ அந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிலேஷன் செட் அது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா A cross A க்கு ஈக்குவல் ஆயிரும். புரியுதா? சோ இதே நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க வந்து ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிற பாருங்க. R equal to set of all ordered pair A, B such that A plus B less than or equal to 6 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ரெண்டையும் ஆட் பண்ணா 6 இல்லைன்னா 6க்கு கம்மியா உள்ள நம்பர் கிடைக்கணும். சோ 1,1 ஆட் பண்ணுங்க. 1,2 1,3 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 இதுல எது ஆர்டர் பேர்ல உள்ள அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் எதை நம்ம ஆட் பண்ணாலும் கண்டிப்பா என்ன கிடைக்கணும், 6 இல்ல 6க்கு கம்மியா தான் கிடைக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு அப்ப என்ன கிடைக்கும்னா இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்துரும். 1,1 வந்துரும், 1,2 வந்துரும், அப் டு 3,3 வரைக்கும் வந்துரும். சோ ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா A cross A. அதாவது ஹோல் செட்டே நம்மளுக்கு கிடைச்சிருது. ஓகேவா? இதுதான் யூனிவர்சல் ரிலேஷன். சோ எம்டி ரிலேஷன்னா டொமைன்ல உள்ள எந்த எலமெண்ட்டுமே கோடொமைன் உள்ள எந்த எலமெண்ட்டுக்குமே ரிலேட் ஆகிருக்காது. எம்டி செட் கிடைக்கும். ஓகேவா? யூனிவர்சல் ரிலேஷன்னா டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்டோட ரிலேட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல உள்ள எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். ஓகேவா? சோ பாருங்க, let A be the set of all students of a boys school. சோ நம்ம ப்ரீவியஸா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? இல்ல ஏங்கிற செட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? 1 2 3ங்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு இங்க அதே மாதிரி அந்த செட்ஸ் வந்து எந்த கலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பாய்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட கலெக்ஷன் தான் அந்த ஏங்கிற செட்டா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஷோ தட் த ரிலேஷன் R in A given by R equal to set of all A, B. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம ப்ரீவியஸா டிஃபைன் பண்ணோம்னா A plus B less than or equal to 6 அந்த மாதிரிலாம். அதே மாதிரி இங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா A is sister of B. இந்த ரெண்டு எலமெண்ட் ஆர்டர் பேர்ல உள்ள இந்த ரெண்டு எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரெண்டாவது எலமெண்டோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து எம்டி ரிலேஷன் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, R dash அப்படிங்கிற செகண்ட் ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் A, B such that எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, the difference between heights of A and B is less than 3 meters. அதாவது A, B இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குள்ள ஹைட் வந்து நம்மளுக்கு என்னன்னா less than 3 meters. இங்க எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பாய்ஸ் ஸ்கூல். இது வந்து நம்ம யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுமா? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா R equal to set of all A, B such that A is sister of B. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஏங்கிற செட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பாய்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட கலெக்ஷனா எடுத்துக்கிட்டோம். சோ அங்க வந்து கேர்ள்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா பாய்ஸ் ஸ்கூல்ல பாய்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. இது நம்மளுக்கு ஆப்வியஸ் ரிசல்ட், நம்மளுக்கு தெரிஞ்சது ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இதுல பாருங்க, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பாய்ஸ் ஸ்கூல் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது A is sister of B. இப்படி ஒரு ரிலேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிளே கிடையாது. சோ ஆர்ங்கிற செட் வந்து இப்ப என்ன கிடைக்கும்னா எம்டி செட்டா கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா இஸ் தி எம்டி ரிலேஷன். நம்ம டெஃபினிஷன்லயே பார்த்தோம் எம்டி ரிலேஷன்னா என்ன, R equal to எம்டி செட் கிடைக்கணும். இதுதான் என்னன்னா எம்டி ரிலேஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா R dash equal to
A comma B such that the difference between. So empty set is a subset of A cross A. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? A cross A யோட subset தான். நெக்ஸ்ட் பாருங்க R டேஷ்க்கு என்ன ப்ரூவ் பண்ணும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட்ஸ் ஆஃப் A and B is less than 3 meters கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணும். ஸோ டெஃபினிஷன்ல என்ன பார்த்தோம்? யூனிவர்சல் ரிலேஷன்னா R equal to A cross A ன்னு கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்குதான் பார்ப்போம். The difference between heights of A and B is less than 3 meterனா என்னன்னா எந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ஹைட்டோட டிஃபரன்ஸ் வந்து 3 மீட்டரை விட கம்மியா இருக்கணும். நார்மலாவே நீங்களே செக் பண்ணி பாருங்களேன் உங்க கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எனி டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து ஹைட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது 3 மீட்டர்ஸை விட லெஸ் தேனா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து அப்போ ரிலேஷன் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா A கிராஸ் A ஹோல் செட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும். ஓகேவா? எந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹை டிஃபரன்ஸ் பார்த்தாலும் கண்டிப்பா அது 3 மீட்டரை விட கம்மியா தான் இருக்கும். சோ R equal to A cross A. இதுவும் A cross A கிடைச்சதுனால இந்த R dash ஓகேவா? R dash அப்படிங்கிறது என்னன்னா யூனிவர்சல் ரிலேஷன். ஓகேவா? இது சின்ன எக்ஸாம்பிள் தான். சோ நெக்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சாப்டருக்குள்ளதும் நம்ம நெக்ஸ்ட் வர அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.